பல்வேறு விதங்களில் பிசாசு நம்மை சோதிக்கிறான். காலத்துக்கு ஏற்றபடி அவன் என்ன பண்றான், தன்னுடைய தந்திரங்களை மாத்தி 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 தந்திரமான வேலைகளை நம்ம இடத்துல செய்கிறான். பிசாசு நமக்குள்ள எந்த நேரத்துல எப்படி வேலை செய்யறான் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் பண்றதுல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவான். அவன் வெறும் வாயில தான் பேசுவான். அவன் ஆலோசனை மூலமா உனக்கு மைண்ட்ல தான் போடுவான். ஆனா நீ அதை கேட்டினா பெரிய பாடுகளுக்குள்ள கடந்து போக வேண்டியது வரும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற பெரிய வசதியா இருக்கிறியோ இல்லையோ, இன்னைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட நன்மைக்கு ஏதுவான விஷயத்துக்கு நீ நன்றி சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுப்பாயானால் ஆண்டவர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆனா பிசாசு அப்படி இல்லை. உங்ககிட்ட இருக்கிறதும் புடுங்கிக்கிட்டு உன்னை இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்கு தான் பிசாசு இருக்கிறான். ஏவலுடைய நிலைமை என்னாச்சு, ஆதாமுடைய நிலைமை என்னாச்சு, அப்புறம் அவங்க பிள்ளைகளுடைய நிலைமை என்னாச்சு? ஒரே போராட்டம் தான். உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு போராட்டம், இவ்வளவு ஓட்டம் ஓடுறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல நீங்க நிற்கவில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற இடத்துல நீங்க இருப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள்.